பாட்டாளி மக்கள் கட்சியின் சென்னை மாவட்ட இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சென்னை மாவட்ட தலைமை அலுவலகம் திறப்பு விழா திரு முன்னாள் மத்திய ரயில்வே இணையமைச்சர் ஏ.கே. மூர்த்தி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. கொட்டும் மழையில் சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாவட்டத்தை சார்ந்த அத்துணை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். இருபத்தி 6 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் கடந்து வந்த பாதைகள் இன்று தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு மாற்றாக வளர்ந்திருக்கிறது. திமுக மீது மக்கள் முற்றிலும் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலிலே திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியவில்லை. நான் சொல்றேன் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, ஸ்டாலினும் அடுத்தது ஸ்டாலினும் சொல்லுவார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்ல போறாரு. அப்படியே காப்பி எடுக்கிறாரு, தெரியல. அதனால மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றால் இந்த வேடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு மாதம் தமிழ்நாட்டிலுடைய இளைஞர்களுக்கு யாருக்கும் போர் அடிக்காமல் இருக்கு. வேடிக்கையாக அவருடைய வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஆட்டோவில் தொங்கிட்டு போகிறதும், டீ கடையில் டீ குடிக்கிறதும், நடனம் டான்ஸ் ஆடுறதும், இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆக இது ஒரு வேடிக்கை அரசியல், அவ்வளோதான். இது மக்கள் மத்தியில் எடுபட போகிறது கிடையாது. இதற்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் திமுக இந்த ஸ்டாலினுடைய நடிப்பிற்கு பயணத்திற்கும் செலவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு முன்கூட்டியே அங்கே சென்று டீ கடையிலே அந்த பாலை மாற்றி அந்த டம்ளர்லாம் கழுவி வச்சுக்கிட்டு அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஸ்ட்ரக்சர்டு கேம்பெயினிங். திட்டமிட்டு முன்கூட்டியே அங்கே சென்று அந்த நெசவாளர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் கூத்துப்பட்டறையிலிருந்து அங்கே போயிட்டு இவர் வருவதற்கு முன்பு அங்கே இதெல்லாம் அவர் கேள்வி கேட்பார், நீங்கள் பதில் சொல்லணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு திட்டமிட்டு ஒரு சினிமா தான். சினிமாவில் என்ன இயக்குனர் என்ன சொல்கிறாரோ நடிகர்கள் நடிச்சுட்டு போகிறோம். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நடிப்பு. அது என்ன நடித்தாலும் சரி, அது ஒன்றும் எடுபட போகிறது கிடையாது. இது ஒரு சில ஊடகங்கள் ஊடகங்கள் உள்ள ஒரு சில ஊடக நண்பர்கள் அவர்களுக்கு சாதகமாக கட்டுரைகளோ இதெல்லாம் எழுதிட்டு வராங்க. அது யாரும் இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். ஊழல் குற்றச்சாட்டுன்னு ஸ்டாலின் சொல்லட்டும். அதாவது நான் 6 மாதம் திஹார் ஜெயிலில் இருந்தது கிடையாது. 1 வருஷம் ராஜா போன்ற திஹார் ஜெயிலில் நான் இருந்தது கிடையாது. இன்று திமுக தலைவர் கலைஞருடைய மனைவி, அவர் மீது 2G வழக்கு இருக்கிறது. அவருடைய மகள் மீது இருக்கிறது. அவர் கட்சிக்காரர்கள் மீது இருக்கிறது. சர்க்காரியா கமிஷன் நாங்கள் பார்த்துருக்குறோம். இன்னும் வர இருக்கிறது. 2G ஊழல்னா இன்னைக்கு உலக அளவிலே வேர்ல்டு ரெக்கார்ட், கின்னஸ் ரெக்கார்ட் சாதனையில் இருக்கின்ற அந்த ஊழல், உலக அளவிலே மக்கள் பேசுகின்ற ஊழல் 2G ஊழல். அது திமுக. இன்னும் வருகின்ற மாதங்களில் நீங்கள் பார்க்க போகின்றோம். 2Gயில் பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க. கலைஞர் தொலைக்காட்சியில் பணத்தை மூட்டை மூட்டையாக பிடிச்சிருக்கிறாங்க. எங்கெங்கே போகுது, எங்கெங்கே வந்தது எல்லாமே இன்னும் பிடிக்க போகிறாங்க. இன்னும் நிறைய வருது 2Gயில். எல்லாம் மாட்ட இருக்கிறாங்க. எல்லாம் அதிமுக ஊழல் பற்றி உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதில் இதில் அன்புமணியில் போய் இதில் போய் சேர்க்கறது நியாயமே கிடையாது. அவங்களுக்கு வேறு வழி கிடையாது. அதாவது எங்களுடைய வளர்ச்சி
இன்னொன்று, அன்புமணி ராமதாஸுடைய வளர்ச்சி அதை தாங்க முடியாமல் பொறாமையால் இது போன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது எடுபட போகிறது கிடையாது. மக்களுக்கு தெரிகிறது எதனால் என்னன்னு தெரியுது. நான் 3 ஆண்டு காலம் இந்த கேஸ் அப்படியே இருந்து திடீர்னு இப்போ தேர்தலுக்கு முன்பு இதை எடுத்துக்கிட்டு இதை நடத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு உள்நோக்கம் உங்களுக்கு தெரியும். நான் பல முறை அவரை கூப்பிட்டு இருக்கேன், வாங்க விவாதம் பண்ணலாம். ஒரே மேடையில் போட்டு நானும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் விவாதம் செய்வோம். எனக்கு அவர் மீது என்ன எரிச்சல் இருக்குது எனக்கு புரியல. அவர் சொல்கிறாருல, ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், லோக் ஆயுக்தா சட்டம்லாம், அது நம்ம 2 பேரும் சேர்ந்து விவாதம் பண்ண போகிறோம். அமெரிக்காவில் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்கள்லாம் ஒரே மேடையில் விவாதம் செய்வாங்க. அது நேரலையில் மக்கள் பார்ப்பாங்க, பார்த்து முடிவு பண்ணுவாங்க யார் நல்லா இருக்காங்க, நல்லா செய்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல திட்டங்கள் கொண்டு வருவாங்க, நம்பிக்கை மக்கள் மீது. அதற்கு பயந்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின். உண்மையிலே அவர் சொல்கிறதெல்லாம் செய்ய போகிறாருன்னா என் கூட விவாதம் செய்யட்டும். அவர் மேலே எங்களுக்கு என்ன இந்த திட்டத்தை இந்த பயணம் திட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. அது 100 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காங்க, அது தெரியும். அது செலவு பண்ணி மக்கள் மீது கருத்தை திணிக்கின்ற ஒரு செயல் அது. அது மட்டும் கிடையாது, இது அவருடைய நிலைப்பாடு, திமுகவுடைய நிலைப்பாடு கிடையாது. ஸ்டாலின் என்ற ஒரு நபரை திமுகவில் திணிப்பதற்காக இந்த திட்டம் நமக்கு நாமே. ஏன்னா அவர் கட்சியிலே அவரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்படியோ என்னென்னமோ முயற்சி செஞ்சு கொண்டுட்டு இருக்காரு. அதனால் அதுதான் நடக்குது அங்கே. தவிர அவர் மீது எனக்கு என்ன இருக்குது காழ்ப்புணர்ச்சி. அவர் சொல்லுகின்ற திட்டங்கள் செயல்பாடுகள் எல்லாம் சொல்லட்டும், விவாதம் செய்யட்டும், வாங்க. நான் இது மூணு 3 கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன். 4 கடிதங்கள், அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை. அது கடிதத்தில் தெளிவாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். இப்போது இன்னொன்று ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் விவசாயிகளுக்கு நல்லது செய்வோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ என்ன செஞ்சீங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களால் செய்ய முடியாது, இன்னைக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க? நெசவாளர்களுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம்னா 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க நீங்கள்? மீனவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க நீங்கள்? மாணவர்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஆக இன்னைக்கு ஸ்டண்ட் அடிச்சுட்டா போதுமா? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் துணை முதலமைச்சர், இவருடைய தந்தை முதலமைச்சர். அப்போ செய்யாத திமுகவும் ஸ்டாலினும் இப்போ எப்படி செய்வாங்க? 50 ஆண்டு காலம் இவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு குடிசைக்கு போறாருன்னா, ஸ்டாலின் ஒரு குடிசைக்கு உள்ள போறாருன்னா அந்த குடிசைக்கு காரணமே ஸ்டாலினும் அவருடைய தந்தையும் தான். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து குடிசையை ஒழிக்க முடியல உங்களால. இதெல்லாம் வெக்கப்படணும். அதெல்லாம் எங்ககிட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சி இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒரு குடிசை இருக்கு, அத்துணையும் நாங்கள் நல்ல கல் வீடுகளாக மாற்றி நாங்கள் வீடுகளாக கட்டி கொடுப்போம். நாங்கள் இன்னைக்கு ஸ்டாலின் மக்களை சந்தித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் கிடையாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு செய்ய முடியாத ஸ்டாலின் 50 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அப்போ செய்ய முடியாத ஸ்டாலினும் திமுகவும் இன்று மாற்றத்தை பற்றி வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு தகுதி கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இபி எடுத்துங்க, எலக்ட்ரிசிட்டி போர்டு. இன்று தமிழ்நாட்டினுடைய தேவைகள் 15,500 மெகாவாட். அதில் 50 ஆண்டு காலத்திலே இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து மொத்தம் உற்பத்தி தமிழக அரசு ஒரு மொத்தம் உற்பத்தி எவ்வளோன்னா 5000 மெகாவாட். இது வெக்கக்கேடு, இதெல்லாம் அவமானம். 50 ஆண்டு காலமாக 2 கட்சிகளும் சேர்ந்து மொத்தம் தமிழ்நாட்டுடைய உற்பத்தி 5000 மெகாவாட். 4500 மெகாவாட் மத்திய அரசிடம் பெறுகிறார்கள். மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 5000 6000 மெகாவாட் தனியாரிடம் வாங்கி பெறுகிறார்கள், அதிக விலையில பெறுகிறார்கள். அதற்காக ஊழல் செய்வதற்காக. ஆக இவர்கள் என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது.